அப்பா இந்த மலைக்கு கூட்டிட்டு போறீங்களா? இப்போ நாங்கள் பச்சை மலைக்கு போகிறோம். நீங்களும் வாங்க. நீங்கள் ஜிஎஸ்டி வழியாக வந்தீங்கன்னா குரோம்பேட் ஹாட் சிப்ஸுக்கு எதுக்க இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் தாங்க தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் ஸ்ட்ரீட். ஸோ அது உள்ளே பூந்து வந்தீங்கன்னாக்கா நேராக வந்து ரைட் எடுத்தீங்கன்னாக்கா பச்சை மலை இருக்குங்க. அப்பா சிங்கப்பூலி இருக்குதா? இருக்காதுப்பா. நரி இருக்குதா? அது கூட இருக்குமாங்கிறது சந்தேகம் தாண்டி கண்ணு. பயப்படாத, அது நல்லா இருக்கும். நரியால மனுஷங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆஹா, மூலிகை வாசனை அடிக்குது பார்த்தியா? Anything can be in the jungle. ஆமாம், Anything can be there. இறங்கும் போது தான் ரொம்ப கவனமாக இறங்கணும். இறங்கும் போது இன்னும் கவனம். ஆமாம், இறங்கும் போது ஏன்னா கீழே இறங்குறோம்ல, அதனால் கவனமாக இறங்கணும். இதில் கூல் அடுக்கல இந்த ரீஜன். ஆமாம், ஹில்ஸ் மேலெலாம் இருக்கும். இல்லை இன்னும் ஃபயராக இருக்குது. நம்ம ஹில்லோட டவுன் இதில் தான் இருக்கும், கீழே தான் இருக்கும். இங்கே வந்து பாரு சான், வாட் அ வியூ. இங்கே படி ஏறி வந்துட்டோம். இப்போ ஒரு செம்மையான வியூ ஒன்று நான் பார்த்தேன். ஸோ உங்களை காட்டுறேன் பாருங்களேன். இங்கேருந்து பார்த்தா நம்மளால் பில்டிங்ஸ்லாம் பார்க்க முடியுது பாருங்க. பட் வேறு லெவலுங்க. இருங்க, இந்த கேமராவில் ஓரளவுக்கு நம்மளால் வந்து ஜூம் பண்ண முடியுங்கிறதுனால நான் அழகாகவே காட்ட முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நாங்கள் நேரில் பார்க்கும்போது செம்ம ஐ கேட்சியாக இருக்குங்க இந்த இடம். சான் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கா? ஆர் யூ ஹாப்பி? ஓகே. அவனுக்கு இன்னும் ஹைட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான். பட்டு அவனை அழைச்சிட்டு நான் போகிறதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அந்தளவுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இல்லை. கொஞ்சம் தூரம் கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கீழே கூப்பிட்டு வந்துடுவேன் அவனை. ஸோ இதான் அந்த வியூ. இப்போ அல்ட்ரா வைடில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ ஜூம் போகும்போது பாருங்கள். இந்த வியூவை பார்க்குறதுக்காகவே ஒரு தடவை இங்கே வரலாங்க. இது நம்ம பச்சை மலை தான், சென்னையில் இருக்குது. குரோம்பேட்டுக்கு ரொம்ப பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கும் ரொம்ப பக்கத்தில். இத்தனை நாள் இங்கே வராமல் போயிட்டோம். ஸோ இப்போ வந்திருக்கோம். சரிங்க, நான் வந்து ஹைக்கிங்கை கண்டினியூ பண்ணுறேங்க. சைடில் பார்க்கும்போது தாங்க வேறு மாதிரி இருக்குங்க. ஐயோ, இங்கேருந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்குங்க. ஐயோ, கண் கொள்ளா காட்சியால் இருக்குது. அப்படியா? ஹைட்டு ஏற ஏற ரொம்ப சூப்பராக இருக்கும் போல சான். ஓ, பார்வதி ஹாஸ்பிட்டலுங்க சான். நம்ம வீடுலாம் தெரியுதான்னு வேறு பார்க்கணும். பார்வதி ஹாஸ்பிட்டலே தெரியுதுங்க. வேறு லெவலு போங்க. இதோ பாருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஜிஎஸ்டியில் இருக்குங்க. ஸோ ஜிஎஸ்டியில் இருக்கிற பார்வதி ஹாஸ்பிட்டலை நம்மளால் இங்கேருந்தே பார்க்க முடியுதுங்க. ஏற ஏற எனக்கு வந்து பிரமிப்பாக இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது. சலிக்காமல் என்னடா அவன் இதே ஜூம் பண்ணி காட்டிகிட்டு இருக்கானு உங்களுக்கு தோணலாம். பட் எனக்கு வந்து இங்கே நேரில் பார்க்கும்போது வேறு லெவல் ஹைப்பாக இருக்குங்க. ஒருத்துங்க போகலாம். அப்படியா? போ, கொஞ்சம் ஏறி போ. பார்த்து பொறுமை. இங்கே ஏற்கனவே வந்திருக்கியா? இந்த இடத்துக்கு பார்த்து பொறுமை. இங்கே பாருங்க, இது மரமா கல்லா? ஸோ கல் வந்து மரமாகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதை நம்மளால் இங்கே தான் பார்க்க முடியுது. மரம் கல்லாக மாறி இருக்குங்க. ரொம்ப பழமையான இடம். போக மூலிகை வாசம் அடிக்குதுங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த ஸ்மெல் வந்து எனக்கு வந்து பல விஷயங்களை ஞாபகப்படுத்துதுங்க. அப்படியே ஒரு மாதிரியாக க்ரீனிஷாக பச்சையா வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நீங்கள் குரோம்பேட், தாம்பரம் இந்த ரீஜனில் இருந்தீங்கன்னா இந்த மலைக்கு வாங்க. அதுவும் நடந்து வாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்பா நின்ட்டீங்க? எங்கே இருக்கு? ஆமாம்,
வேணும். உட்காந்துட்டேன். இங்க பார்த்தா செமையா இருக்கு. அப்படியா? ஆமா. இங்க வந்து திரும்பி பாருங்களே. அங்கேருந்து வந்து நான் திரும்பி வேற பார்க்கணுமா? சரி. இங்கே வந்து பார்த்தீங்களா, யாரோ பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ இங்கேயே பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு போயிட்டாங்க. வாவ், என் பையன் சொன்னது கரெக்டு தாங்க. ஸோ படிக்கட்டு ஏற ஏற ஹைட்டு போக போக வியூ வேறு லெவலாக போயிட்டே இருக்குங்க. அப்பாடா, இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸுங்க. வாங்கங்க, இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பச்சை மலைக்கு வரலாம். நான் இப்போ என் பையன் கூட வந்திருக்கிறதுனால இந்த சைடு பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் சைடில் போகிற ரூட்லலாம் போகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியா பாருங்கள் தனியாக பிரியுது. பையன் சொல்கிறாப்புல இந்த மாதிரி ஒரு ஏரியா தனியாக பிரியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்னேன், படிக்கட்டிலே நீ போப்பா. பிரிகிறதெல்லாம் நம்ம குழந்தைங்க கூட வரும்போது இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாதுங்க. நம்ம தனியாக வந்தால் வேணால் அப்படி உள்ளக்கெள்ள போய் பார்க்கலாங்க. பட் ஹில் ஸ்டேஷனில், இது ஹில் ஸ்டேஷன் கிடையாது, சின்னமலை தான். பட் ஆனால் இந்த மாதிரி சைடில் பிரிகிற ரோட்லலாம் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறது வந்து ரெக்கமெண்டபிள் கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். கையை பிடிச்சி இழுக்கிறான் என் பையன். செம்மையான ஒரு வியூங்க, வேறு லெவல் வியூ. பல்லாவரம் நினைக்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. பையன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான், வாங்க வாங்கன்னு. இருப்பா ஒரு சில வியூஸை மட்டும் காட்டிட்டு வந்துடுறேன். இப்போ ரேலா தெரியுது பார்த்தீங்களா, பையன் சரவணா ஸ்டோர் தெரியுதுங்கிறான். இப்போ தான் அவனுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு போல். நம்ம ஊர் சரவணா ஸ்டோரான வேறு கேட்குறான். ஆமாங்க, அதே சரவணா ஸ்டோர் தாங்க. இருப்பா, என்னை இழுக்காத, இழுத்தனா ஷேக் ஆகுது பாரு. பாரு இப்போ பாரு, ஆடிட்டு பாரு. அதை காட்டணும்ல மக்களுக்கு. நம்ம ஹைட்டு போக போக, அதாவது இந்த படிக்கட்டில் ஏறி ஏறி போகிறோம் இல்லையா, போக போக பார்த்தீங்கன்னாக்கா அந்த வியூ வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. கும்பிட்ற சாமி, பயப்படாத. நான் பயப்பட மாட்டேன். சரி வா. இந்த பாறையை பார்த்தீங்களா, செம பாருங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது 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 புனிதமானது. இப்படிலாம் செய்யணும்னு தோணுதுங்க இந்த மாதிரி இடத்த பார்த்தா. அங்கே தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அந்த பில்டிங்கை பார்த்துட்டு பையன் சரவணாம்மாள்னு சொல்கிறான். அது சரவணாம்மாள் கிடையாது, அது வேறு ஏதோ பில்டிங் தான் அது. வந்துட்டேன் 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 வந்துட்டேன். எங்கே இருக்கு? இருக்கா? ஓகே, பொறுமை பொறுமை பொறுமை. இல்ல, கொஞ்ச நேரம் நீ கையோ வச்சிருக்கணும் கீழே. நல்லா கொஞ்சம் எட்ஜுக்கு வந்துட்டோம். எஸ், இதே ப்ரூஃப். இதோட கீழே இதே ஃபிளாட்டாவே இருக்கு. இங்கே வந்து வியூ பாரு, செம்ம வியூ. மக்களே தெரிகிறதா, நல்லா வேர்த்துட்டு. ஸோ ஓரளவுக்கு பயங்கரமான ஹைட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும் போது வியூ அல்லது. இப்போ நம்ம படிக்கட்டில் ஏறி வரும்போது ஒரு இடத்துலையும் நமக்கு வந்து இடையே வியூ தெரிஞ்சது இல்லையா. பட் இங்கே எப்படி இருக்குனாக்கா சுற்றிலும் வியூ தான். நம்மளால் எல்லா ஏரியாவையும் அப்படியே பார்க்க முடியுதுங்க. உங்களை காட்டுறேன் இருங்க. தெரிகிறதா? இங்கே பாருங்க, இப்போ இந்த இடம் இருக்கா, இப்போ இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியுதா? ஆக்சுவலாக இதில் நான் ஜூம் பண்ணி காட்டல உங்களுக்கு, அல்ட்ரா ஒயிட்டில் தான் காட்டுறேன். இப்போ நான் ஜூம் போனேனாக்கா உங்களுக்கு தெரியும், சிட்டி தெரியுது பாருங்கள் 1x. இப்போ அப்படியே நம்ம வந்தோன்னு வச்சிங்களேன், இங்கே பாருங்கள் இந்த சைடு வியூ இருக்கா, வியூ பாயிண்ட்டு அப்படியே. சூரியன் ஒன்று இருக்கிறதே தெரியல மக்களே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரி தெரியுது, அது என்ன ஏரின்னு தான் தெரியல. அது என்ன ஏரின்னு போய் பார்ப்போம். பொறுமையாவா, அப்பா கூட பார்த்து என்ன பிடிச்சி இழுக்காத. எப்படி இருக்கு வியூ? சரவணா ஸ்டோர் தெரியுது, ஏகப்பட்ட பில்டிங் தெரியுது. நீ எப்படி ஃபீல் பண்ணுற? அப்பா உன்னை சேஃபாக கொண்டு வந்தனா? ஓகே ஓகே மக்களே, சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தோம்னு வச்சிங்களேன், நம்மளால் ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது. ஸோ ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டு கொஞ்சம் அந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் பார்த்தா போதும். அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். என்னப்பா மண்ணெல்லாம் போட்டிருக்காங்களா? குட்டி மவுண்டைன் மாதிரியே இருக்கான். அது என்னங்கிறத நான் பார்த்துட்டு வரேன் இருங்க. மக்களே பாருங்க, ஏரி தெரியுதா? ஏரி அங்க ஏதோ ஒரு மலையை பாதி உடைச்சிருக்காங்க.
எதனாலன்னு தெரியல. அதுக்கு அந்த மலை ரொம்ப உயரமானது இருக்கும். ஓஹோ, உயரமாக இருக்குன்னு உடைச்ச மாதிரி தெரியலப்பா அது. சரி அதை விடு. இங்கே பாருங்க, ஏரி தெரியுதா உங்களுக்கு? வேற லெவலுங்க அந்த ஏரி. அவள் அப்பா அதுக்கு பக்கத்தில் அங்கே பாருங்க, ஏரிக்குடைய பார்டர் பண்ணுது. அது நல்லா அங்கே ஒரு வீடும் செய்யல, வெறுமனே ஒரு ஸ்டீல் தான் இருக்கு, ஒரு வீடும் இல்லை அங்கே. ஒரு வீடும் இல்லையா? ஏரியை ஒட்டி எப்படிப்பா வீடு கட்டுவாங்க? ஆனால் அப்பார்ட்மெண்ட்ல லைனாக இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், லைனாக எல் ஷேப்பில் ஏரி பார்த்துக்கோங்க. வேற லெவல் ஏரி அண்ட் வேற லெவல் லொக்கேஷனுங்க. இந்த சைடு வாங்க, அப்படியே ஒவ்வொரு விஷயமும் நம்மளை பிரமிப்பு ஊட்டுதுங்க. நம்ம எட்ஜில் தான் இருக்கும், அதுதான் டாப்பு. ஆமாம், அதுவும் அந்த கோயில் தான் இருக்கு நார்த்தன்ல. ஆமாம் ஆமாம், கோயில் தான் நார்த்து. இது எல்லாம் தெரியும், ஐயான பீக். கோயில் தான் டாப். இது மவுண்டன் டாப். சேலா தெரியுது, போத்தீஸ் தெரியுது, சரவணா ஸ்டோர் தெரியுது, பல்லாவரம் மவுண்டெயின் தெரியுது. வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கங்க, கண்டிப்பாக வாங்க. ஒருத்து தான், பச்சை மலைக்கு வரலாங்க. அம்மாவும் இங்கே இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஆமாம், நல்லா தான் இருந்திருக்கும். மழை தூருதா மக்களே? நாங்கள் மேலே வந்தோம், மழை வந்துட்டு, ஸோ அதனால் இப்போ கீழே போயிட்டுருக்கோம். கீழே ஆனால் அவ்வளோ வேகமாக போகக்கூடாது சார், கீழே கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். நமக்கு வேறு வழி இல்லை. ஸோ இப்படி வந்துட்டோம் நாங்கள். இறங்கி வாப்பா, நான் இன்னொரு நாள் தனியாக வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி பையனை கூப்பிட்டுட்டு கீழே இறங்கிடுவோம். பொறுமை சார். இறங்கும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இறங்கணும். பார்த்து இருக்கு பேர், பார்த்து சார். தூரல் தான் போடுது இது வரைக்கும், போக போக கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஓ, இந்த வியூ பார்த்துக்கோங்க. மேலேயே மழை கொஞ்சம் கம்மியாக தான் பெஞ்சுது. பார்த்து குதிக்காத டம்முன்னு. காது மட்டும் ஸ்லிப் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் மக்களே, இந்த படிக்கட்டு ஏறும்போது. என்னதுப்பா? மழை இல்லை, இது ஆக்சுவலில் சாதாரண மழை தான், கவலைப்படாது. கீழே போக இன்னும் கொஞ்சம் பேடாகுது. ஆமாம், ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி அதிகமாகுதுல்ல. பொறுமை, குதிக்கக்கூடாது. வேகமாக போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இருக்கும். ஆனால் நம்ம வந்து வேகமாக மட்டும் போகவே கூடாது, நம்ம பேலன்ஸாக போகணும். இதை பாருங்க மக்களே, இந்த பூச்சை வந்துட்டோம் போல இருக்கா கீழே. வா. மழை பெஞ்சா நல்லா கூலா இருக்கும். நீ தான் ஓடி வர. ஃபுட்டில்ஸ்க்கு மட்டும் வந்துட்டோமா? ஆமாம், கீழே பார்த்து. ஃபுட்டில்ஸ். ஆமா, அங்க பாருங்க. நீட்டா இருக்கிற பாதை. சரி, ஒரு நிமிஷம் இரு. படிக்கட்டு ரொம்ப பெருசாக இருக்கு, பொறுமையாக நின்று நிதானமாக போ. இந்த கல்லெல்லாம் பாருங்களேன், வேற லெவல் இல்லை. பொறுமை, நிதானமா. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு அழகாக வச்சு இறங்கணும். இறங்கு. ஏன்னா ஏறுறது ஈஸி, இறங்கும் போது நம்மளை இழுத்துட்டு போவோம். அப்போ தான் பயங்கரமான ரிஸ்கியான இடத்துலலாம் குச்சி வரேன். பார்த்து இறங்கி பொறுமை. இதை பாரு, எவ்வளோ உயரம் பாருங்க இந்த இடம். பார்த்தீங்களா? தெரியுது உங்களுக்கு? இருங்க, கீழே இறங்கிக்காங்க. அதனால தான் அவனை பிடிச்சி இந்த சரி இறக்கி விட்டேன். நிறுத்து போதும். இங்கே பாருங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் வந்தாங்கனாக்கா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணி கூப்பிட்டு போங்க. இல்லை, ஏறும் போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நல்ல உயரத்துல இருந்து குதிச்சா கீழே பிடிச்சா வலிக்காதா? நல்ல உயரத்தில் இருந்தால் வலிக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் ரொம்ப உயரத்தில் வந்து குதிச்சோன்னு வச்சுக்க, டப்புன்னு கீழே விழுந்துருவோம். அப்பாடா, நம்ம வந்தாச்சுப்பா. ரோடு தெரிஞ்சிட்டு பார்த்தியா? தெரிகிறதா? இங்கே மாடு தெரிகிறது. அங்கே பார்,
ரோடு தெரிகிறது. நாம் வந்து விட்டோம். அந்த மாடு நம்மளை எப்படி பார்த்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாடு எப்படிப்பா பார்த்துச்சு. ஃபைனலாக நம்ம கீழே வந்தாச்சுங்க. ஸோ எனக்கு ஒரு பெரிய ஒரு அழுப்பாக அது வந்து தெரியல. இங்கே ஒரு மாடு ஒன்று இந்த கண்ணுக்குட்டி நின்றுட்டு இருக்கு. அதை தான் இப்போ பையன் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்துச்சு. ஓ அப்படி பார்த்துச்சா? ரொம்ப செஞ்சு காட்டுறான் அந்த கண்ணுக்குட்டி. அவனை அப்படி பார்த்துச்சான். ஸோ அதாங்க. ஸோ குழந்தைங்களை கொண்டுட்டு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ட்ரிப் டு ஹோம் அப்படின்னு என் பையன் சொல்கிறான். அது என்ன நீங்களே பாருங்கள். எனக்கு இந்த ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.